தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 20/4/2025 ஆகிறதுங்க. நேற்று நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்த மாவட்டங்களில் அறிவித்த இடங்களை பார்த்தீங்கன்னா வலுவான கனமான ஒரு மழையாக கொட்டி தீர்த்து விட்டது. நேற்று வந்து திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு இடங்களில் நாம் அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு. அதே போல் சிவகங்கை, மானாமதுரை, மதுரை மாவட்டம் கிழக்கு பதிலாக நேற்று அறிவித்தபடியே மழை பெய்திருக்கிறது. மதுரை மாவட்டம் மேற்கு புறம், அதாவது வாடிப்பட்டி, குறிப்பாக இந்த வத்தலகுண்டு, ராஜபாளையம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கனமழை பதிவானது. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா இந்த வத்தலகுண்டு, கொடைக்கானல், திண்டுக்கலுக்கு மேற்கு புறம், அதாவது திண்டுக்கலுடைய அந்த மாநகரம், இந்த திண்டுக்கலுக்கு மேற்கே பார்த்தீங்கன்னா வலுவான மழை நேற்று இரவு காணப்படுது. வத்தலகுண்டு, கொடைக்கானல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மழை கொடுத்துருக்கு. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் சில இடங்களில் கனமழை காணப்படுது. ஈரோடு மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழைங்க. அதே போல் சேலம் மாவட்டம், அதே போல் கரூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழைங்க. நாமக்கல், அதே போல் ராசிபுரம் பல்வேறு இடங்களில் கனமழைங்க. நேற்று வந்து இந்த திருச்சிராப்பள்ளி மாநகரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு பகுதியில் கூட கனமழைங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு பகுதி, அதாவது புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் இடப்பட்ட பகுதியில் கனமழைங்க. அதே போல் இந்த கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை இங்கேயும் கனமழை தான். நேற்று அறிவித்த இடங்களில் அறிவித்த மாவட்டங்களில் வலுவான ஒரு மழையாக கொட்டி தீர்த்திருக்கிறது. ஆனால் அருகருகே மழை வந்து ஒதுக்கியும் இருக்கிறது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்யுது, ஆனால் பக்கத்தில் அருகே இருக்கக்கூடிய ஊரில் மழை வந்து ஒதுக்கி பெய்யுது. குறிப்பாக இந்த மதுரை மாவட்டம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சுற்று வட்டார பகுதியில், மதுரைக்கு மேற்கு புறம் மழை பெய்யுது, மதுரைக்கு கிழக்கு புறம் மழை பெய்யுது, மதுரைக்கு தெற்கு புறம் மழை பெய்யுது. ஆனால் மதுரையை மட்டும் ஒதுக்கி வாடிப்பட்டிக்கு மேற்கே மழை பெய்யுது, இந்த பக்கம் நத்தம் அங்கே மழை பெய்யுது. அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவகங்கை, மானாமதுரை அங்கே மழை பெய்யுது. மதுரைக்கு தெற்கு புறம் அருப்புக்கோட்டை அங்கே மழை பெய்யுது. ஆனால் மதுரையில் மட்டும் மதுரையை சுற்றி மழை பெஞ்சிருக்கு. ஆனால் மதுரையை பார்த்திங்கன்னா மதுரை மாநகரத்தில் மழை இல்லாமல் வெறும் சூறாவளி காற்று, ஜில்லுன்ற ஒரு காற்று மட்டும் கொடுத்துருக்கு. நிச்சயமாக இன்று வந்து எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை வரும். சரிங்களா? வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை இருக்குது, யாரும் கவலைப்படக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வருஷம் சிறப்பான மழை வந்து வரும் நாட்களில் பதிவாகலாம். கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா காற்றோடைய அமைப்பு சரியில்லைங்க. அதாவது எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கணும், எல்லா இடங்களுக்கும் எங்கு ஒதுக்காமல் மழை பெய்யணும்னா இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வர வேண்டும். இதை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்தால் மட்டும்தான் நம்ம தமிழகத்திற்கு பரவலான மழையை வந்து எதிர்பார்க்க முடியும். இதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டோம், அறிவித்து கொண்டே இருக்கிறோம். இந்திய பெருங்கடல் நீராவி காற்று அதாவது நம்ம தமிழகத்தை இந்தியா முழுவதும் நுழைய வேண்டும், இந்தியாவுக்குள்ளே நுழையணும். இப்போ இந்த வட இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் எப்படி சில இடங்களில் ஒதுக்கி மழை பெய்யுதோ, அதே போல் வட இந்தியாவில் கூட ஹைதராபாத்து, குஜராத் இங்கேயே பார்த்திங்கன்னா சில இடங்களில் ஒதுக்கி இன்னும் வட இந்தியாவில் சுத்தமாக மழையில் தான் சொல்லணும். அதிகமான வெப்பநிலை மட்டுமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மேற்கத்தி இடையூறுகள், உயர் அழுத்தங்கள் எல்லாமே வட இந்தியாவுக்குள்ளே இன்னும் விலகாமல் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்தவுடன் தலைகீழாக வானிலை மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை கொடுக்கும். கண்டிப்பாக இந்திய பெருங்கடல் காற்று மே மாதம் வருகை தந்து கண்டிப்பாக ஏப்ரல் இனி வரக்கூடிய நாட்களில் மெல்ல படிப்படையாக உள்ள நுழைய வாய்ப்பு இருக்குது. அந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்தவுடன் நம்ம தமிழகத்திற்கு பரவலான சிறப்பான மழை வந்து எதிர்பார்க்கும். கண்டிப்பாக மழை இருக்குது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மே மாதம் சிறப்பான தரமான மழை கண்டிப்பாக இருக்குது. எங்கு ஒதுக்காமல் மழை பெய்யக்கூடிய மாதங்கள் என்றால் அது வந்து மே மாதம் தான். அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே நம்ம தமிழகத்திற்கு பரவலான மழை வந்து கொடுத்துவிடும், கவலை வேண்டாம். தென்மேற்கு பருவமழை தொடங்கி அப்புறமும் மழை இருக்கும். அது எப்படின்னா தென்மேற்கு பருவமழை என்றால் கேரளாவில் மட்டும் மழை கொடுக்காது, நம்ம தமிழகத்திற்கும் மழை கொடுக்கும். அது எப்படின்னா தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த இடியுடன் கூட கனமழையாக கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த அந்த வெப்பசலன இடிமலை வந்து கொடுக்க காத்திருக்கு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் பெய்யும். நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டம், கிழக்கு மாவட்டங்களில் மாலை இரவு பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். இனிமேல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை மட்டுமே கேரளாவில் கொடுத்துக்கிட்டு இருக்காது, நம்ம தமிழகத்திற்கு இடியுடன் கூடிய கனமழையும் மிக அதிகமாக கொடுக்கும். எனவே கவலைப்படக்கூடாது. தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பும் அதிக மழை தான், தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகும் அதிகமான மழை வந்து தமிழகத்தில் காத்திருக்கு. சரிங்களா? மழை வராது என்று நினைக்க வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் மழை வந்து உருவாகும், கண்டிப்பாக மழை வந்து பெய்யும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இன்று மதியம்
சேலம் இந்த வட உள் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே போல் இந்த தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கே மழை இருக்குது. நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. மேற்கு மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கிழக்கு திசை காற்று, வடமேற்கு வெப்பக்காற்று, மேற்கு திசை காற்று வந்து இன்றைக்கி வந்து எங்கே குவியும்னா பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் மட்டும் காற்று வந்து குவியும். இதனால் காற்று வந்து எங்கே குவியுதோ அங்கே மட்டும்தான் மழை வந்து அதிகமாக இருக்கும். இதனால் இன்றைக்கி வந்து காற்று குவிதல் காரணமாக இன்றைக்கும் கர்நாடகா எல்லையோரம் மழை இருக்கும். மேற்கு உள் மாவட்டம் பெரும்பாலும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு மாவட்டங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான மழை இருக்குது. இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க, நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. மழை கண்டிப்பாக பெய்யும், எல்லா இடங்களுக்கும் மழை நிச்சயமாக பெய்யும். மழை வந்து ஏமாற்றி கொண்டே இருக்கிறது. மழை வந்து என்ன சார் இது, மதுரையில் பார்த்தீங்கன்னா சுற்றி மழை பெய்யுது, மதுரைக்கு மழை இல்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை இல்லை. இந்த பக்கம் நாகப்பட்டினம் சைடு மழையே வர மாட்டேங்குது. அந்த பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம் ஒதுக்கி போய் தான் மழை வர மாட்டேங்குது. நிச்சயமாக எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், மழை கண்டிப்பாக இருக்குது. பொறுமையாக இருங்க, நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க. இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க, நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை கண்டிப்பாக பதிவாகும். எனவே எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், பெரும்பாலும் இந்த மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று முதல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிக கடுமையான வெப்பநிலை உயரப்போகுதுங்க. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து மதியானம் 11 மணி முதல் பிற்பகல் மாலை 4 மணி வரைக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் அடிக்கக்கூட 8 மணி வெயில் கூட அது வந்து ஒரு மதிய வெயில் கூட அடிக்குது. அதே போல் மாலை சூரியன் மறையும் போது 5 மணிக்கு கூட 40 டிகிரிக்கு மேலே அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்குது. எனவே கண்டிப்பாக தயவு செய்து இன்று முதல் வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரிக்க போகுது. எனவே எல்லா மாவட்ட மக்களும், எல்லா தமிழக விவசாயிகளும் தயவு செய்து விவசாயிகளும் கவனமாக இருக்கணும். அதே போல் பொதுமக்களும் கவனமாக இருக்கணும். எல்லா மாவட்டங்களிலும் இன்று முதல் வரும் நாட்களில் வெப்பநிலை மிக கடுமையாக உயர்வது உறுதி. தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா. மதியம் எல்லாருமே கவனமாக இருக்கணும். அதே போல் வரும் நாட்களில் வெப்ப காற்று கூட வீசலாம், அதாவது அனல் காற்று கூட பல்வேறு மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே எல்லா மாவட்ட மக்களும் கொஞ்சம் தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்துருவோம். நேற்று அறிவித்த இடங்களில், அறிவித்த மாவட்டங்களில் மழை வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கு, ஒதுக்கி பெஞ்சிருக்கு. இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் இப்போ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மழை வாய்ப்பு உள்ள மாவட்டங்கள் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து முதல்ல தென் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கண்டிப்பாக மழை உறுதி. குறிப்பாக தென் மாவட்டம் பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களில் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கயத்தாறு, கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை பல்வேறு இடங்களில் இன்றைக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இது இருக்குங்க. கடையநல்லூர், ராஜபாளையம் பல்வேறு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி, அதாவது தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கண்டிப்பாக சற்று பரவலாக கூட மழை வரலாங்க, அதிக வாய்ப்பு இருக்குது. கேரளாவிற்கு பரவலான மழை இன்றைக்கி வந்து வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. அதே போல் ராஜபாளையம், தேனி மாவட்டம், கடையநல்லூர், அதே போல் இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், திசையானவிலை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று பரவலாக கூட கனமழை பெய்யலாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதே போல் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை உறுதி. ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் இந்த பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, மேலூர், அருப்புக்கோட்டை ஏதேனும் சில இடங்களில் மதியம் 2 மணிக்கு மேலே மழை மேகம் உருவாகி மழை வந்து கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம் நேற்று வந்து மழை எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து மதுரை மாவட்டம் சுற்றி மழை பெஞ்சிருக்கு. அதை நேற்று வந்து வாடிப்பட்டிக்கு மேற்கே மழை பெய்யுது, நத்தம் மழை பெய்யுது, மேலூரில் மழை பெய்யுது, சிவகங்கையில் மழை பெய்யுது, இந்த பக்கம் பெரவியூரில் மழை பெய்யுது, அருப்புக்கோட்டை, கோவில்பட்டியில் மழை பெய்யுது. ஆனால் மதுரையில் மட்டும் எல்லா பக்கமும் சுற்றி மழை பெய்யுது. ஆனால் மதுரையில் மட்டும் ஜில்லுன்ற ஒரு காற்று, அந்த அங்கே அதாவது வடக்கு பக்கம் மழை பெஞ்சு அங்கே ஒரு காற்று, ஜில்லுன்ற ஒரு காற்று மதுரை பக்கம் வீசியது. தெற்கு பக்கம் மழை பெஞ்சு அது அப்படியே ஒரு குளிர்ச்சியான காற்று மதுரை பக்கம் வீசியது. அதாவது எல்லா பக்கமும் மழை பெஞ்சு மதுரைக்கு வெறும் குளிர்ச்சியான சூறாவளி காற்று மட்டுமே அனுப்பி மழை வராமல் ஏமாற்றியது. ஆனால் இன்றைக்கி வந்து மதுரை மாநகரம், மதுரை மாவட்டம், இந்த வாடிப்பட்டி, நத்தம், மேலூர், பெரையூர், அருப்புக்கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு ஒரு 9 மணி வரைக்கும் கனமழை எதிர்பாருங்க, மழை வரணும், அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி, கொடைக்கானல், தென் மாவட்டம், பெரும்பாலும் தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக கனமழை இருக்குது. கொடைக்கானல், பழனி, வேடசந்தூர், திண்டுக்கல், மணப்பாறைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
கனமழை ஆங்காங்கே சில இடங்களில் கண்டிப்பாக காணப்படுங்க. அதாவது தாராபுரம், திருப்பூர், கோயமுத்தூர், பொள்ளாச்சி நேற்று வந்து கோயமுத்தூருக்கு வடக்கே கோயமுத்தூர் மாநகரம் கோயமுத்தூருக்கு வடக்கு புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை. ஆனால் கோயமுத்தூருக்கு தெற்கே பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மலை நெருங்கியது. ஆனால் கோயமுத்தூருக்கு தெற்கே பார்த்தீங்கன்னா இந்த பாலக்காட்டு கணவையில் நெருங்காமல் அது அப்படியே கோயமுத்தூர் வடக்கு பகுதி வரைக்கும் மழை கொடுத்து அப்படியே செயலிழந்து விட்டது. இன்றைக்கு வந்து எதிர்பாருங்க கோயமுத்தூர், பாலக்காடு, பொள்ளாச்சி வந்து சற்று பரவலாக மழை வந்து எதிர்பாருங்க. மழை வரலாம், அதிக வாய்ப்பு இருக்குது. திருப்பூர், தாராபுரம், பழனி, கொடைக்கானல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதேபோல் ஈரோடு, அந்தியூர், நம்பியூர், சத்தியமங்கலம், நீலகிரி மாவட்டம் அதே போல் ஈரோடு மாவட்டம் சற்று பரவலாக அந்த கர்நாடக எல்லையோரத்தில் கனமழை பெய்யலாங்க. மதியமே மழை உருவாகிவிடும். அதே போல் இந்த மேட்டூர், சேலம் மாவட்டம், இந்த ஆத்தூர், சின்ன சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் இருக்குங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் இன்றைக்கி வந்து மழை எதிர்பாருங்க. அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு மழை வரலாம், மழை மேக உருவாகலாம், அதிக வாய்ப்பு இருக்குது. ஜோலார்பேட்டை, குடியாத்தம், வேலூர், சித்தூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். அதாவது சித்தூர், கொடியாத்தம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை இங்கெல்லாம் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மாலை 6-9 மணிக்குள்ளே மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வந்தவாசி, மதுராந்தகம், செங்கல்பட்டு, அரக்கோணம், பொன்னேரி, பழவேற்காடு பெரும்பாலும் வட கடலோரத்தில் மழை வராது. பெரும்பாலும் வட உள்மாவட்டங்களில் மட்டும் மழை வரலாம், அது அதிக வாய்ப்பு இருக்குது. வந்தவாசி, திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர் இங்கெல்லாம் வாய்ப்பு மட்டுமே இருக்குது. மழை வரலாம், வராமல் கூட போகலாம், வெறும் வாய்ப்பு மட்டுமே இருக்குது. திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 50% மட்டுமே வாய்ப்பு இருக்குது மழை வருவதற்கு. கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி, கீரனூர், புதுக்கோட்டை, திருச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 70% வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. மழை வரலாம், கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த நாகப்பட்டினம், வேதாரண்யம், கோடியக்கரை, சீர்காழி, கடலூர், புதுச்சேரி, சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 50% மட்டுமே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 50% வந்து மழை வரலாம், வராமல் கூட போகலாங்க. அது வந்து குறைவான ஒரு வாய்ப்பு தான். ஆனால் 100% வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கர்நாடகா எல்லையோரம், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டம், அதேபோல் ஈரோடு மாவட்டம், இந்த கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு 100% மழை வரலாம், அதிக வாய்ப்பு இருக்குது. கோயமுத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, தேனி மாவட்டம், ராஜபாளையம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% மேலே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம், அதேபோல் ராமநாதபுரம், திண்டுக்கல், பரமக்குடி, மானாமதுரை, அதே போல் மணப்பாறை, திண்டுக்கல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தென் உள்பகுதியில் கனமழை வரலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வரும் நாட்களில் மழை வந்து எதிர்பாருங்க. கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும், சரிங்களா? நம்ம எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதாவது நம்ம எல்லாருமே பரவலான மழை வந்து அப்படிங்கிறது இன்று முதல் வரும் நாட்களில் கொஞ்சம் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மே மாதம் கண்டிப்பாக பரவலான மழை அப்படிங்கிறது எதிர்பாருங்க. கண்டிப்பாக மே மாதம் பார்த்தீங்கன்னா சிறப்பான மழை இருக்குது. இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது. அதை எப்போதுமே மே மாதம் என்றாலே நம்ம தமிழகத்திற்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டு தான். அதாவது மே மாதம் ஆண்டாண்டுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சென்ற ஆண்டும் மே மாதம்தான் அதிகமான மழை கொடுத்தது. கடந்த 2023 கூட மே மாதம் தான் அதிகமான மழை கொடுத்தது. ஆனால் இந்த வருஷம் மே மாதம் சிறப்பான தரமான மழை இருக்குது. எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் எதிர்பாருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம், கேரளா, கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, இந்தியா முழுவதும், வட இந்தியா, தென்னிந்தியா, இலங்கை, தமிழகம் எல்லா இடங்களுக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் மே மாதம் இந்திய பெருங்கடல் நீராவி காற்றால் மிக சிறப்பான மழை வந்து கொடுக்க போகுது, சரிங்களா? எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக பெய்யும். குறிப்பாக உள் மாவட்டங்கள் தற்பொழுது மழை வந்து ஏமாற்றி வரக்கூடிய எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் மே மாதம் சிறப்பான மழை வந்து கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக மே மாதம் தொட்டவுடன், மே மாதம் தொடங்கிய பிறகு சிறப்பான தரமான மழை கண்டிப்பாக இருக்குது. வட கடலோர மாவட்டம், சென்னை, அதே போல் புதுச்சேரி, கடலூர், திண்டிவனம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மே மாதம் சிறப்பான மழை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இன்று முதல் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் கொஞ்சம் சற்று பரவலாக கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒதுக்கி தாங்க பெய்யும். அதாவது இந்த மே மாதம், இந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் ஒதுக்கி மழை அப்படிங்கிறது பெய்யும். சில இடங்களில் சற்று பரவலாக கூட ஒரு சில நாள் மழை அப்படிங்கிற பதிவாகும். மே மாதம் தான் எங்கே ஒதுக்காமல் மழை வந்து வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்று சுழற்சி காரணமாக மழை வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தடுத்த அறிக்கையில்
தொடர்ந்து பாருங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? நன்றிங்க.